ஐயனார் துணை சீரியலில் இன்றைக்கி செம்ம ட்விஸ்ட்டு போங்க. வீடே ரெண்டாக வெடிச்சிருக்கு. பாண்டியன் திடீர்னு எனக்கு கல்யாணம் வேணாம்னு சொன்னதில் எல்லாருக்கும் செம்ம டென்ஷனுங்க. ஆனால் இதில் பெரிய ஷாக் என்ன தெரியுமா? யாருக்கும் தெரியாமல் நம்ம சேரனுக்காக சந்தா வீட்டில் பொண்ணு கேட்க நம்ம சோழனும் நிலாவும் சீக்ரெட்டாக ஒரு பெரிய பிளான் பண்ணுறாங்க. இன்றைக்கி எபிசோடில் ரொமான்ஸ், சென்டிமெண்ட், ஃபேமிலி ட்ராமான்னு எல்லாமே கலந்து கட்டி அடிச்சிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம பாண்டியன் மேட்ருலேருந்து ஆரம்பிப்போம். பாண்டியன் மேலே வீட்டில் இருக்கிற எல்லாருமே செம கடுப்பில் இருக்காங்கங்க. ஏண்டா இப்படி பண்ண அப்படின்னு எல்லாரும் அவரை போட்டு வறுத்தெடுத்துட்டு இருக்காங்க. பாண்டியன் என்ன நினைக்கிறாருனா, திடீர்னு இப்படி பொண்ணு பார்க்க வர சொல்லுவாங்கன்னு அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவர் என்ன நினைக்கிறாருனா, எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம், ஃபஸ்ட்டு நம்ம சேரனனுக்கு கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாரு. இதனால் வீட்டில் மறுநாளும் ஒரே சீரியஸான டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. எல்லாரும் ஆளுக்கு ஆள் பாண்டியன் மேலே கோபத்தை காட்டிகிட்ருக்காங்க. வீடே இப்படி ரெண்டாக வெடிச்சிருக்கு. ஒரு பக்கம் சோழன் பாண்டியனை கூப்பிட்டு வச்சு திட்டிகிட்ருக்காரு. ஆனால் இந்த கேப்பில் நம்ம பல்லவன் என்ன பண்ணுறாரு தெரியுமா? ரொம்ப சின்சியராக உட்காந்து ஃபோனில் யாருக்கும் மெசேஜ் தட்டிகிட்ருக்காரு. இதை பார்த்த உடனே, யார்டா இவன், வீட்டில் இவ்வளோ பெரிய டிஸ்கஷன் நடக்குது, நீ பாட்டுக்கு ஃபோனில் மூழ்கி இருக்க அப்படின்னு கேட்குறாங்க நம்ம சோழன். உடனே நம்ம பல்லவன் பதறி போய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா குரூப் சேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆகுறாரு. ஆனால் அவர் எக்ஸ்ப்ரெஷனை பார்க்கும்போதே நமக்கே தெரியுது பின்னால் ஏதோ ஒரு பெரிய சம்பவம் காத்துட்ருக்குன்னு. இதுக்கு நடுவில் நம்ம சோழ நிலா ட்ராக் தாங்க இன்றைக்கி எபிசோட்லேயே பெரிய ஹைலைட்டே. நிலா வந்து யாருக்கும் தெரியாமல் நம்ம சோழனுக்கு சிக்னல் காட்டி கூப்பிடுறாங்க. சோழனுக்கு சொல்லவா வேணும்? ஒரே குசியில் அப்படியே பறந்து போய், என்னங்க என்னை இப்படி கூப்பிட்டீங்க அப்படின்னு இழிச்சிக்கிட்டே கேட்குறாரு. அதுக்கு நிலா செம கூலா, ஹலோ, உங்களை நான் கண்ணடிச்செல்லாம் கூப்பிடல, நான் தான் சும்மா அப்படி பண்ணி காமிச்சேன், அதுக்கே ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கலாய்க்கிறாங்க நம்ம நிலா. சோழன் உடனே, நான் சந்தோஷப்படுற மாதிரி நீங்கள் ஏதாவது சொல்லிட போகிறீங்கன்னு தாங்க நினச்சேன். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க, நம்ம போய் சந்தா வீட்டில் பேசலாம் சேரன் அண்ணனுக்காக. நாம் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கணும், அவங்க இங்கே வந்து பார்க்கணும், நம்ம அங்கே போய் பொண்ணு பார்க்கணும், ஏகப்பட்ட வேலை இருக்குது, அதனால் நாமளே போய் அவங்க வீட்டில் பேசலாம் அப்படின்னு நிலா ஐடியா கொடுக்க சோழனும் உடனே ஓகே அப்படின்னு சம்மதிக்கிறாரு. எப்படியாவது சேரனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க இவங்க ரெண்டு பேரும் தீவிரமாக இறங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சோழன் ரொம்ப யோசனையோட நிலாவை பார்த்து, ராகவ் ரொம்ப கேவலமானவன்னு தெரிஞ்சிருச்சு, நீங்களும் அவனை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டீங்க, இதுக்கப்புறமும் எதுக்குங்க அங்கே போய் வேலை பார்க்குறீங்க, அங்கே உங்களுக்கு என்ன மரியாதை இருக்கும் அப்படின்னு ரொம்ப அக்கறையாக கேட்குறாரு. அதுக்கு நிலா ரொம்ப ப்ராக்டிக்கலாக பதில் சொல்கிறாங்க பாருங்கள். எடுத்தோம் கவுத்தோம்னு உடனே வேலையை விட முடியாதுல்ல, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம், அதனால் கொஞ்ச நாளைக்கு நான் அங்கே வேலை பார்த்து தான் ஆகணும். உடனே நிலா, உங்களுக்கு என்ன என் மேலே அவ்வளோ அக்கறை அப்படின்னு கேட்க, நம்ம சோழன் ஒரு மாஸ் டயலாக் சொல்கிறாரு பாருங்க. பிடிச்ச பொண்ணுக்காக ஏதாவது பிரச்சனைனா அக்கறை வரதானே செய்யும், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு தன்னோட காதலை அப்படியே வெளிப்படுத்துகிறாரு. இந்த சீன் பார்க்கும்போது அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. சோழன் இப்படி விழுந்து விழுந்து அவங்களுக்கு எல்லாம் பண்ணுறாரு, ஆனால் அவங்க சோழனை ஒரு மனுஷனாக கூட மதிக்கலைங்க. இதை பார்க்கும்போது நமக்கே கவலையாக இருக்குது. இன்றைக்கி எபிசோடு இதோட முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த எபிசோடுகளில் சேரன் சந்தா கல்யாணம் நடக்குமா, சோழனோட காதலை நிலா ஏற்றுப்பாங்களா அப்படின்னு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துட்ருக்கு. உங்களுக்கு இந்த எபிசோடில் எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் ரிவ்யூவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். டாட்டா பாய்.